கௌசி, கௌசி, இங்க பாரு. கௌசி, மணி 7 மேல ஆயிடுச்சு. கௌசி. என்ன? தூங்கிட்டு தானே இருக்கேன். தூங்கிட்டு இருக்க போது எதுக்கு சும்மா சும்மா வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க? முதவே சொன்னேன்ல 8 மணிக்கு இடையில என்ன எழுப்பாதீங்க அப்படின்னு. 7 மணி ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க. புரியாது ஒரு தடவை சொன்னா? கௌசி, அதுக்கு இல்ல, ஏதாவது வீட்டில இருந்து வேலை பார்க்கணும்ல. 7 ஆயிட்டு கௌசி. அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் அப்படியே அப்போ அந்தந்த வேலை அப்படியே கிடக்கு. புஷ்பாக்கனாலே பார்க்க முடியாது. உனக்கே தெரியும்ல. நீ இருக்கிற நம்பிக்கையில் அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டாங்க கௌசி. வேலை ஏதாவது பாரு கௌசி. பிள்ளைங்க பால்வாடி கிளம்பிருங்க, ஸ்கூல் கிளம்பிடுவான் பையன். அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செய்யணும். அம்மா சொல்லிட்டு போச்சு கௌசி. அதுகளுக்கு ஏதாவது பருப்புதும் வச்சு சாப்பாடு செய்ய சொல்லுப்பா. நான் காட்டு வேலைக்கு போகிறேன்னு அம்மா சொல்லிட்டு போச்சு கௌசி. நீ என்னடான்னா இப்படி தூங்குனா அதுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூல் போகணும் இல்லையா? பாவம் இல்லையா? நான் கூட பசி தங்கி புஷ்பாக்கு கூட சாப்பிடாம இருக்கும். பிள்ளைங்க பாவம் கௌசி. எனக்காக அதோட அப்பாவும் பாவம். அவருக்கு டைமுக்கு 9 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். உனக்கே தெரியும்ல. அதனால தான் கௌசி நான் உன்னை வந்து எழுப்புறேன். ஆ, எல்லாத்தையும் உங்க அம்மா பார்த்து வச்சுட்டு போக வேண்டியதானே? நானா கிடைச்சி உனக்கு வேலை பார்க்கறதுக்கு? இங்க பாரு, நான் விருப்பம் இல்லாதான் இங்க வந்தனே. நான் உன் கூட வரணும் நான் விருப்பமே படல. உனக்கே தெரியும், நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணி எங்க வீட்டுல இல்லாத வம்பெல்லாம் இழுத்து பிரச்சனையை உண்டு பண்ணி இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க. இதுக்கு மேல என்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத. இங்க நான் சொல்றதா நீ கேக்குற. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஓகே கௌசி, நான் கேட்குறேன். நாளையிலேருந்து கூட அம்மாவை எல்லா வேலையும் பார்த்துக்க சொல்கிறேன். இன்னைக்கு நீயாவது பாரு கௌசி. பிள்ளைங்க பாவம் பசியில் வாடுங்க. ப்ளீஸ் கௌசி, எந்திரிச்சு ஏதாவது சிம்பிளாக சமையல் பண்ணி கூட. எந்திரியே. இவ்வளோ வாய் வக்கனையா பேசுறீல்ல, ஏதாவது பண்ணி கொடு போ. பேச தெரியுதுல உனக்கு? ஃப்ராடு பேச தெரியுதுல, ஏமாத்த தெரியுதுல, இது செய்ய தெரியாதா என்ன? போ. கௌசி, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செய்வேன் சொல்லு. கரெக்டாக எனக்கு சமையல் பண்ணதான் தெரியுமா என்ன? ஏதோ தெரியும். ஏதாவது பிள்ளைங்க சாப்பிட்றது நான் நல்லா இல்லாமல் போச்சுன்னா பாவம் இல்லை. என்னை விட நீ நல்லா சமைப்ப. ப்ளீஸ் கௌசி, உன் காலில் கெஞ்சி வேணா கேட்குறேன். உன் காலில் வேணா விழுறேன், வாயேன். ஓ, அப்படியா? எங்க கால்ல விழு. கௌசி, என்ன சொல்ற? கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்னா ஓ பாட்டுக்கு நிக்கிற? கால்ல விழு. கௌசி, நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். கால்ல விழு. ஆ ஆ சரி கௌசி. கால்ல விழுன்னு சொன்னேன். கௌசி, நீ பொய் சொல்றியா? ஏமாத்துறதானே என்ன? நான் ஜாலியாக தானே என் காலில் விழ சொல்கிறேன் உன் காலில். சரி ஓகே விழறேன். ஆனால் வந்து ஏதாவது சமையல் மட்டும் பண்ணிடு கௌசி. பண்ணணும்னா காலை தொட்டு கும்பிடு, வீழு. சரி ஓகே, நான் விழறேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துரு. ஆ ஆ என்ன? ஆ, வீழு. ஆ சரி. கௌசி, போதுமா? ஆ, இன்னும் குனி. போதுமா கௌசி? போதும் போதும், எழுந்துரு. ஓகேவா? இப்போ போயிட்டு சமையல் பண்ணுறியா? என்ன சொன்னா? சமையல் பண்ணணுமா? என்ன கௌசி திருப்பி இப்படி கேட்குற? காலில் விழ சொன்ன, காலில் விழுந்துட்டேன். திருப்பி சமையல் பண்ணணுமான்னு கேட்டா என்ன கௌசி இதெல்லாம்? அதுக்காக தான் நாங்கள் இருந்து கூட்டிகிட்டு வந்தியா? என்னாலலாம் முடியாது, சமைக்கலாம் முடியாது. போ, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. போய் பண்ணா பண்ண. இல்லைன்னா உன் அக்கா தான் வாய் பேசிட்டால உட்காந்துருக்கல்ல ஒரே இடத்துல. ஏன் உட்காந்துட்டு இழுத்துட்டே போயிட்டு வண்டி இழுத்துட்டே போயிட்டு சமைக்க முடியாதா என்ன? போய் பண்ண சொல்ல. அவள் பிள்ளையே தானே, நான் ஏன் பண்ணணும்? என்னால் முடியாது. இங்கே பாரு, இனிமேல் எழுப்புனா என்ன நடக்கும் தெரியாது. 9 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன். இப்போ நான் தூங்க போகிறேன். எழுப்புனா அவ்வளோதான், பார்த்துக்க. எழுப்பக்கூடாது. போயிட்டு சமையல் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. எனக்கு 9 மணிக்கு மேலே ஒரு 6 இட்லி மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து வை, சரியா? போ. என்ன கௌசி இப்படி சொல்ற? நீ சமையல் பண்ணுவதானே உன் காலெல்லாம் விழுந்து நான் இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன். நான் கெஞ்சுறது உனக்கு புரியலையா? எனக்காக இல்லாட்டியும் அந்த குழந்தைங்க பாவம் இல்லையா? அந்த குழந்தைங்களுக்காகவாது நீ பார்க்கலாம்ல. இங்க பாரு, நான் சொல்றது தான். போ வெளியில. 9 மணிக்கு மேலே இடையில எழுப்புனா நடக்கிறது வேற. கிளம்பி போயிட்டே இருப்பேன், புரிஞ்சுதா? போ போ. என்ன அந்த பிள்ளை இப்படி பண்ணது? ஷோ, முன்னாடிலாம் நம்ம எழுப்பவே தேவையில்லையே. ஆளுக்கு முன்னாடி எழுந்து எல்லாம் சமையல் பண்ணி வைப்பாளே. இன்னைக்கு என்னடன்னா ரொம்ப பண்ணுறா கௌசி. ஏன்?
என்ன அருவி கிளம்பிட்டியா? பையனை கிளப்பி விட்டியா இல்லையா? கிளம்பியாச்சுங்க. தம்பியும் ஜம்முன்னு கிளம்பிட்டாரு. நம்ம இனி போக வேண்டியதுதான். அப்படியா? கிளம்பியாச்சா? போலாமா? சரி, நான் ஓகே, பெட்ரோல் மட்டும் போட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க. சரி அருவி, கிளம்பிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் வண்டியில அண்ணி, நம்ம வண்டியில வந்து பவியை ஏத்திக்கலாமா இல்ல ஐஸை ஏத்திக்கலாமா? நம்ம வண்டியில தம்பி வேற வச்சுப்போங்க. நீங்களும் கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, அதனால ஐஸை ஏற்றிக்குவோம். அவங்க வண்டியில அவங்க அப்பா அம்மாவோட பவி வரட்டும். ஓகேவா? ஆ, சரி. சரி அருவி, நான் போயிட்டு பெட்ரோல் மட்டும் போட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். சரிங்க, சீக்கிரம் போட்டுட்டு வாங்க. அவளுக்கு 2 பேரும் கிளம்பிட்டு தான் இருந்தாளுங்க, என்ன பண்றாளுங்கன்னு தெரில. தம்பியே கிளப்பி விட்டாச்சானா? சரி அருவி, நான் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருங்க. சீக்கிரம் வாங்க. ஏங்க, வரும்போது பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏ லூசு, கோவிலில் போயிட்டு இறங்கணுன்னு திருவிழாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பூ தான், என்ன வாங்கிட்டு வர சொல்றா? ஆமால்ல, ஃபுல்லாக பூக்கடை தான் வரிசையாக இருக்கும். அதவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சரிங்க, வாங்க வேணாம் வாங்க வேணாம், கோவிலே போயிட்டு வாங்கிக்கிறலாம். அதை தான் சொல்றேன். அருவி, தம்பி எங்கடி? அக்கா, ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு தொட்டியில போட்டு வந்திருக்கேன். குறு குறு குறுன்னு பார்த்துட்டு படுத்து கிடக்கான். இப்படி உச்சா போனா கூட எந்திரிக்க மாட்டான்டி. அவன் பாட்டுக்கு படுத்தியே தான் கிடப்பான். போயிட்டு பிள்ளை என்ன பண்றான்னு பாரு போ. எக்கா, பேம்பர்ஸ்லாம் போட்டு விட்டு அழகா போட்டிருக்கேன். உச்சா போனாலும் நோ ப்ராப்ளம். அத்தி, இதை ஒன்றும் வாங்கி வாங்கி பிள்ளைகளுக்கு மாட்டி விட்டுறாளுகம்மா. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இதெல்லாம் வாங்கி மாட்டினது இல்லைம்மா. நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு டவுசரை மட்டும் போட்டுவிட்டு தூக்கிட்டு போவேன். ஆனால் இப்போ அப்படியா? பரவாயில்ல, சேஃப்டிக்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுக்க வேணாம் இல்லையா? நல்ல பேம்பர்ஸ் ஒன்று போட்டுவிட்டு ஜம்முன்னு மாட்டிடுறியா. இப்பெல்லாம் யாருக்கா பேம்பர்ஸ் இல்லாத பிள்ளையே இருக்குதுவா? எல்லாம் 4 வயசு வரைக்கும் கூட பேம்பர்ஸ் தான் பிள்ளைகளுக்கு போட்டு விட்றாவ. அருவி, சேலை எனக்கு நல்லா இருக்கா? அக்கா, சூப்பரா இருக்கு. எனக்கு சேலை நல்லா இருக்கான்னு பாருக்கா. உனக்கு நல்லா இல்லையாம்மா? என்ன அழகா இருக்கு தெரியுமா அந்த கலரு? எனக்கு பிடிக்கும், ரொம்ப வாடாமல்லி கலர் மாதிரி. அப்படியேக்கா, என்கிட்ட இன்னொன்று இருக்கு, வச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, வேண்டாம். என்கிட்ட உள்ள சேலையே நல்லா கட்ட முடியல, இதுல நீ வேற எனக்கு சேலை தெரியா? ஏன் அம்மா ராட்சசி காரியா இருக்கிறாள்வோ. எடி அருவி, உங்க அம்மா வரை ஒரு ராட்சசி நான் பார்த்ததே இல்லைம்மா அந்த ஊர் உலகத்துல. ஏன் அவங்க அம்மா கிட்ட என்னத்தப்ப கண்டுபிடிச்சிய? அவங்க அம்மால குத்த மாதிரி சொல்லிக்கிட்டு வாரியா? இங்க பாரு, சரியான ராட்சசியா இருப்ப போல. எம்மா, முள்ளைய போட்டு அடி அடி அடின்னு செருப்பாலே அடிச்சு அவளை ஒரு வழி பண்ணி விட்டா தெரியுமா? அவளே பாவம் இல்ல, அவ புருஷங்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் அடியா வாங்கியிருக்கா. எம்மா, அவன் நினைச்சு அடிச்சு வச்சிருந்தான் அவளை. முதுவெல்லாம் பஞ்சராகி போய் கிடந்துச்சு. இவ அம்மா போய் அந்த பாடு படுத்தி வச்சுட்டா. ஏண்டி, உன் பிள்ளைய இப்ப என்ன தொப்பு நான் கீழே போட்டு கொன்னா? நல்லா தானே இருக்கா உன் பிள்ளை? ஏண்டி இப்படி பண்றியா அவளை? ஏன் இப்படி பண்றிய? ஏதோ புருஷனை மிரட்டுறதுக்காண்டி உன் பிள்ளை இப்படி பண்ணியிருக்கா. எப்படி அவன் மனசார போடுவாளா பிள்ளையதான்? அவளுக்கு பிள்ளை ஆசை இருக்காதா என்ன? அப்படி போடுவாளா என்ன? அப்பா, இதை உன் ஆத்தாக்காரிட்ட சொல்லி உன் ஆத்தாக்காரி அங்கே போய் அந்த பாடா. என்ன சொல்றிய? முள்ளையக்காவ அம்மா செருப்பால அடிச்சாவளா? ஈயோ, அப்புறம் என்ன ஆச்சு அத்தை? உனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது அப்படித்தானே? எதுவுமே உனக்கு நடந்தது தெரியாதானே? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற இல்ல? ஏண்டி ஏண்டி இப்படி நடிக்கிற? என்னத்த சொல்றிய? நான் நடிக்கிறேனா? நான் நடிக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்கு சொல்லுங்க. இங்க பாரு, உன் அம்மா முள்ளைய போட்டு அடி அடி அடிச்சு வச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க சொல்லு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு செருப்பால் அடிக்கலாமாடி அவளை? சரோஜா தாச்சி ஒன்றும் அப்படியெல்லாம் செய்யாது. நீங்க தேவையில்லாம பேசாதியாத்த. ஆமா, முல்லையக்கா என்ன பண்ணுச்சோ ஏது பண்ணுச்சோ யாருக்கு தெரியும்? முல்லையக்கா தான் ஃபர்ஸ்ட் வம்ப இழுத்துருக்கும், அப்புறம் தான் சரோஜா தாச்சி அப்படி பண்ணியிருக்கும். அதுவா ஆளுக்கு முன்னாடி யாரையும் எதுவும் பேசாது, எதுவும் பண்ணாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதியே போங்க. ஏய், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அங்கே போய் நான் போகலன்னா அந்த அன்பு குட்டியும் நிறுத்த மாட்டா சண்டையை. அவள் வாட்டுக்கு நல்லா இட்லியை வச்சு கறி குழம்பு ஊற்றி தின்னுக்கிட்டு உக்காந்துருக்கா. அவளை 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்கழுவ என்ன ஏதுன்னு கூட கேட்காம எனக்கு என்ன உட்காந்துருக்கா. கேட்டா என்ன யாராவது வயிற்றுல அடிச்சுட்டா நான் என்ன செய்யறது? குறுக்க போய் நான் ஏன் நிறுத்தணும்ட்டு உட்காந்துருக்கா. ஆமா, அவள் சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்தி. அவள் பாட்டு குறுக்க போனான்னா இவளுக்கு பாட்டுக்கு அவள் வயிற்றுல அடிச்சிட்டாருக்குன்னு அவள் பிள்ளை என்ன ஆகுறது? அதுக்காண்டி அவள் அமைதியாக உட்காந்துருந்துருப்பா. அதுக்காகலாம் அவளை குறை சொல்லிட்டு இருக்காதியே சும்மா. உன்கிட்ட வந்து சொல்றேன் பாரு என்ன சொல்லணும். இங்க பாரு அருவி, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா பாட்டது தப்பு. சொல்லி வை ஒழுங்கா, புரிஞ்சுதா? ஏட்டி, இது சொல்லுது நீலாம் பெருசாக எடுத்துட்டு இருக்காத. இது ஒரு ஆளுன்ட்டு இது ஏதாவது அப்படிதான் சொல்லு. முள்ளைய போட்ட வரைக்கும் ரைட்டு விடு. ஆமாம், என்னதான் இருந்தாலும் பேரன் அப்படி பண்ணிட்டாலே வச்சுட்டாலேன்னு அதுக்கு கோவம் வராதா என்ன? அதுக்காக தான் அதை அப்படி பண்ணியிருக்கோம். ஒன்றும் தப்பே இல்லை, விடு. இல்லைக்கா, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னோட அம்மாவே சொல்லிட்டு இருக்காங்களா, அதான்க்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. விர்ரி, அதை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அது சொன்னால் சொல்லிட்டு போகுது, நீ காதிலே வாங்கிக்காத என்ன?
ஐசக்கா இந்த மாதிரி ஒரு தாவணி இருந்தா எனக்கு தாரியா? என்னது, நீ தாவணி கட்டுறியா? ஏய், உனக்கு ஏண்டி இந்த தேவையில்லாத ஆசை? தேவையில்லாத ஆசையெல்லாம் இல்ல, எனக்கு தாவணி போடணும்னு ஆசையா இருக்குக்கா. உன்கிட்ட இவ்வளவு தாவணி இருக்கு, தாயேன். மூஞ்சிய பாரு, என்ன உனக்கு இப்பவே? இங்க பாரு, பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம் எல்லாரும் உனக்கு தாவணி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, சாரி வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை ப்ளவுஸ் தைச்சு தர சொல்லி அழகா போட்டுக்க. இப்பெல்லாம் இது போடணும்னு ஆசைப்படாத. ஏன் இப்போ போட்டா என்ன? என் பெரிய மனுஷி ஆனாதான் அதெல்லாம் போடணும்னு என்ன எழுதியிருக்கா என்ன? போக்கா, எனக்கு இப்போ போடணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ்க்கா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். நீ எவ்வளோ தாவணி வச்சிருக்க, தாயேன், ஒன்று நான் கட்டிக்கிறேன். அடியே குந்தாணி, நீ குந்தாணி கணக்கா இருக்க. என் ப்ளவுஸ் எல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, பத்தாது, சரியா? அதனால நீ போட முடியாதுடி. சரி கிளம்புடி போகலாம், அம்மா திட்ட போகுது. ரொம்ப பண்ணாத, எனக்கு தான் கூட லிப்ஸ்டிக் போடல நீனு. ஆமாம், உன்ன மாதிரி அள்ளி அப்பெல்லாம் நமக்கு பிடிக்காதும்மா. நமக்கு எப்பவும் நேச்சுரலாக எடுக்க தான் பிடிக்கும். போட்டாலும் போடாத மாதிரி இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். இதுதான் நமக்கு அழகு. நான் வேணா அம்மாட்ட, மாமா ப்ளீஸ்மா எனக்கு அக்காவோட தாவணி எடுத்து தாயன்னு கேட்கவா? கேட்டுக்க, எடுத்து தந்தா கட்டிக்க. எனக்கு தெரியாதும்மா, நான் தர மாட்டேன் என்னோடத. புதுசாக எடுத்து நீயே ப்ளவுஸ் தைச்சு கட்டிக்க. என்னோடதெல்லாம் உனக்கு பத்தாது, மாட்டேன்னு சொல்லிட்டு எங்காவது கிழிச்சு வச்சிடம்மா. அம்மாவே கொடுத்தாலும் நீ கொடுக்க மாட்ட போல, நல்லா தெரியுது. ஆமாடி, அம்மா கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் எதுக்குப்பா வம்பு? தேவையா எனக்கு? ரொம்ப பண்ணாத ஐசக்கா. இங்கே பாரு பவி, நீ தான் பண்ணிட்டு இருக்க ரொம்ப. இப்பவே இது போட எதுக்குடி ஆசைப்பட்டுட்டு இருக்க? சின்ன பிள்ளை தனமா இரு. அது போடணும் இது போடணும்னு வம்பு பண்ணிட்டு இருக்கா. மா, ஐசக்காட்ட இவ எவ்வளவு தாவணி வச்சிருக்கா. சரி எனக்கு ஒண்ணு கொடுக்கா, நான் போட்டுக்கிறேன், இன்னைக்கு திருவிழாக்கு போட்டு அரேஞ்சனா தரமாட்டேங்கிறா. ஐயே, இவ என்னடி ஐஸ் இப்படி பண்றா? அடியே, உனக்கு எதுக்குடி இப்பவே? பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம் அம்மாவே உனக்கு எடுத்து தருவேன், நீ கட்டிக்கிறலாம். இப்பெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் போட நினைக்காத, வேண்டாம். சுடிதார் தான் உனக்கு அழகா இருக்கு. ஏதாவது கிளம்பிட்டீங்களே, அப்புறம் என்ன திருப்பி அது வேணும்னு எது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐசே, இவளை கூட்டிட்டு வர வேண்டியதானடி? அடையம்மா கேட்குற, நொய் நொயின்னு எனக்கு கொடுக்கா நொய் நொயின்றா. அப்புறம் எங்கிட்டு ஏண்டி இப்படி பண்ற? ஏற்கனவே அறிவிச்சிட்டி தம்பிலாம் கிளம்பிட்டாங்க, நீங்க தான் லேட்டு. இப்போ வரீங்களா இல்லையா? மா, நான் கிளம்பிட்டேம்மா. இவ தான் வம்பு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அதை கொடுக்கா இது கொடுக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதோட என்னோடது இவளுக்கு பத்தவே பத்தாதுமா. எப்படியாவது மாற்றம்னு கிழிச்சு வச்சிட்டானா என்ன செய்யறது? ஆமாடி, ஐசக்கா சொல்ற மாதிரி அது உண்மைதான். நீ பாட்டுக்கு அங்கிட்டு எங்கிட்ட இழுத்து மாற்றம்னு கிழிஞ்சு போச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்க வேண்டியதான். ஒன்றும் வேண்டாம், வாங்க கிளம்பிட்டீங்கல்ல, அப்பா வந்துட்டாரு, போவோம். நீயும் அவளோட சேர்ந்துட்டு ரொம்ப பண்றலம்மா. அவ சொல்றான்னா நீயும் சரின்னு அவ பேச்சு கேட்டுட்டு இருக்கா இல்ல? இவ என்னடி ஐசு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா? லூசு மாதிரி வந்து தொலைடி அங்கிட்டு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாமா.